ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இன்டர் அகாடமி பேட்லான ஆஸ்ட்ரால் கேம் வந்துட்டு கொஞ்சம் குழப்பமாக போகிற மாதிரி தெரியல, பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, போக போக உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 8. சாரசா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கே வந்துருதா. ஃபேக்கான சாரசா அவதான் எம்ப்ரஸ் மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கா. சாரசா சயஞ்சி, நீ என் பேரை நீ என் இடத்துல இருக்க வரப்போற இந்த ஆஸ்ட்ரல் கேம்ல நீ ஹீரோட்டோ ஷினஹாராவை தோக்கடிக்கணும். அவனை யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான எம்ப்ரஸ். நீ ஜெயிஸ்டா எம்ப்ரஸ்ங்கிற பேர் உனக்கு, பட் நான் ஜெயிஸ்டா உன் பேரையும் போனையும் எனக்கு கொடுத்தரணும். ஏதாச்சும் தப்பா பண்ண நினைச்சேன்னா உன் ட்ரெஸ் அப்படியே இந்த வீடியோல அவுத்தம்னா என்ன ஆகும்னு தெரியல. நிறைய பேர் வீடியோவை அந்த மாதிரி பார்க்க ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஃபேக் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கா. சரசா இதை பார்த்து டென்ஷன் ஆகுறா. பிரின்சிபல் ஹோராஷி தான் அதுக்கு பின்னாடி இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணது அவனுக்கு எப்படியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாரசா சொல்லுவோம். அப்படின்னா இந்த தடவை நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து தோக்கடிக்கணும் தான் அவன் ட்ரை பண்றான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். காகியா கிட்ட போய் நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்கறான். ஒரு ஃப்ராடுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கமாண்டரா இருக்க ஆசைப்பட்டிருக்க, பட் அந்த பொசிஷன் உனக்கு இருக்கணும்னா 3 கமாண்டர்ஸை 3 நாளுக்குள்ள தோக்கடிக்கணுமா அப்படின்னு காகியா கேட்கவும், அண்ட் மாஸ்டர் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், இதுல தோத்தா அவர் ஸ்டார் போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹேமஜி சொல்ற. அண்ட் அது போக புது ரூல்ஸும் வந்திருக்கு இந்த ஓட்டிங் சிஸ்டம். 20 அகாடமில எந்த அகாடமி வின் பண்ணணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா ஓட் பண்றாங்களோ அந்த டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கும்னு ஹேமஜி சொல்றா. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு காகியா சொல்லவும், அப்ப மாஸ்டர் நீங்க என்ன எபிலிட்டியை யூஸ் பண்ண போறீங்கன்னு தான் சூஸ் பண்ணணும்னு ஹேமஜி சொல்றா. இண்டிகோ ஸ்டார் எபிலிட்டி, பிளாக் விங் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன், கிரீன் ஸ்டார் எபிலிட்டி, ப்ரெடிக்ட் மொமெண்ட்டையும் யூஸ் பண்றேன். நீ என்ன பண்ண போற நம்ம ஹீரோ கேட்கவும், என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, பிளேயர்ஸோட எபிலிட்டியை நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிட முடியும், கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஹேமிஜி சொல்றா. நம்ம ஹீரோவோ சாரசாவோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என் மொத்த ஸ்கூலும் என்னையவே தான் பார்த்துட்டு இருக்கு, ஹாஸ்டலுக்கு வர ப்ரிப்பேர் ஆகணுமா, எனக்கு டைமே கிடைக்கல, தூங்குற டைம் மட்டும் தான் என்னால உங்ககிட்ட பேச முடியும், சாரி அப்படின்னு வா சொல்றா. அண்ட் அதுக்குன்னு உன்ட்ட பேசாமலாம் இருக்க முடியலங்கிறதுக்காக தான் கால் பண்ணலாம் நினைச்சுக்கிடாத, சாரசாவா ஃபேக்கா இல்லாம உங்ககிட்ட மட்டும் தான் என்னால ஃப்ரீயா பேச முடியும் அப்படின்னு வா சொல்லவும், ஹாஸ்டல்ல பெஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நீயும் தான் அப்படின்னு வா சொல்றா. அவட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வேற யாருக்கோ கால் பண்றான். எனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஹாஸ்டலோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. 20 அகாடமியோட டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸும் டிஸ்ட்ரிக்ட் 0ல தான் இருக்காங்க. இந்த ஐலாண்டோட சேனல் ஆங்கரிங் பண்றவங்களோ எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கப்பா ஹை ரெசல்யூஷன் ஹாலோகிராமா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ் அவங்க பொசிஷன்ல வந்து நில்லுங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ டீம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷனை செலக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கமாண்டர்ல தான் இருக்கிறான். நம்ம ஹீரோவோட ஏமே அகாடமிக்கான சிம்பிள் அந்த இடத்துல இருக்கு. அது ஒரு நியூட்ரல் பிளேஸ் தான், அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ணுவோம் அப்படின்னு சிஞ்சி சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்றான். ஹேமஜி போயிட்டு இப்போ ஆக்குபை அப்படிங்கறத செலக்ட் பண்ற. 90 செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் டைம் வருது. அது வரைக்கும் இவளோட மத்த எபிலிட்டி எதையுமே அவளால டெம்பரவரியா யூஸ் பண்ண முடியாது. ஹேமஜி உன்னோட மூவ்மெண்ட் பாயிண்ட் 9 தானே நம்ம ஹீரோ கேட்குவான், அதனால தான் 90 செகண்ட்ஸ் ஃப்ரீ டைம் வந்திருக்கு அப்படின்னு வா சொல்லவும், கம்மியான மூவ்மெண்ட் வேல்யூ இருக்கிறவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆக்குபை பண்ண வைக்கணும் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லுவோம். அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆகிசுகி நியூமரிக்கல் வேல்யூ எபிலிட்டியை யூஸ் பண்ணதுனால அவளோட ஃப்ரீ டைம் வரும் 6 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இந்த வேல்யூ உண்மையிலேயே ஃபைட்னு வரும்போது ரொம்பவே கிரேட்டா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஆக்குபைடு ஏரியால நம்ம நிற்கும் போது 2 செகண்ட் இதுல கம்மி ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மற்ற டீம் கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம ஆக்குபை பண்ண ஏரியால நின்னா நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே இப்போ இவங்க நிறைய ஏரியாவை ஆக்குபை பண்ணணும். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் தான் நமக்கு பக்கத்துல இருக்கு. நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்கும்போது நம்ம ஈஸ்ட் சைடு போனா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பிரசிடென்ட் சொல்றான். ஓகே, எனிமீஸ் கூட அட்டாக் பண்ணும்போது ஸ்பெல்ஸ் வந்துட்டு ஒரு தடவை ஒர்க் ஆனதுக்கு அப்புறமா டைம் ஃப்ரீஸ் ஆயிரும். அடுத்த செகண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியாத ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு மட்டும் இல்ல நம்ம எதிரி டீமுக்கும் அதே மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி, ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்ல செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஆகிசுகி சொல்லுவோம். நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு நானும் சேவா அட்டாக்க பிரசிடென்ட் மேல ட்ரை பண்ண போறேன். ஜஸ்ட் ஒரு அட்டாக் தான், ஒன்னும் ஆகாது, உனக்கு என்ன பயமா அப்படின்னு வா கேக்குறா. ஹே ஆகிசுகி, ஹேமஜி எங்க போனா நம்ம ஹீரோ கேக்குறா. பார்த்தா ஹேமஜி அந்த இடத்துல காணாம போயிட்டா. பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்தவா கட்டி பிடிக்கும். எப்படி இதை பண்ணா நம்ம ஹீரோ கேக்குறான். என்கிட்ட இன்விசிபிள் பவரும் இருக்கு, அதை யூஸ் பண்ண வா சொல்லுவோம். நம்ம ஹீரோ வைக்கப்படுறத பார்த்துட்டு நான் அதுவும் தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டே முடிவுல 9 அகாடமி தான் பேலன்ஸ் இருக்கு. ஓக்வா அகாடமி தான் நிறைய இடத்த ஆக்குபை பண்ணிருக்காங்க. 7 ஸ்டார்னு கோகோசாக்கி வரவும் நான் ஃபைட் பண்ற மோட்ல எல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட டீம் கண்டிப்பா ஒன்னு தோக்கடிப்பாங்க, வெயிட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். ஓக்வா அகாடமிக்கு கோகோசாக்கி தான் கமாண்டர், கண்டிப்பா அவங்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. அடுத்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் 7 ஷின்ரா அகாடமி, டோயா கிரிகாயா ஒரு 6 ஸ்டார் அப்படின்னு ஹேமஜி சொல்லுவோம். அவங்கிட்ட அப்சல்யூட் மோனார்க் எபிலிட்டி இருக்கு, அதிகமா அவன் வயலன்ஸ் தான் யூஸ் பண்ணுவான். அடுத்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அந்த பொண்ணு தான் டிஸ்ட்ரிக்ட் 17 குருரோகி. அவகிட்ட 1 ஸ்ட்ரைக் 1 கில் எபிலிட்டி இருக்கு. எந்த ஆப்போனன்ட் அவனால அவ ஈஸியா கொன்றுவா. அவளோட 1 ஷாட் கில்னாலேயே அவளுக்கு டீமன் மைடன்ங்கிற பேரும் இருக்கு அப்படின்னு ஹேமஜி சொல்றா. அது கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷனா இருக்கு அப்படின்னு அந்த டீமன் மைடனே அங்க வந்து நிக்கிறா. அச்சோ, இவகிட்ட நெருங்கவே கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். ஒன்னு பத்தியோ கேள்விப்பட்டிருக்கேன், 7 ஸ்டார் அமெரிக்கால படிச்சுட்டு சூப்பர் ஹியூமன் ஸ்கில்ஸ்க்காக ட்ரைனிங்லாம் எடுத்திருக்க அப்படின்னு வா சொல்லுவோம். என்னது நானா, இது எப்படி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்டாக்ஸ்ல தேடினாதான் உன்னை பத்தி இருக்கேன்னு வா சொல்லுவோம். இல்ல அந்த காகுயாவோட வேலை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கண்டிப்பா நாங்க ஒன்னு தோக்கடிப்போம், என்ன பொறுத்தளவு நீங்க எல்லாம் வீக்லிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புற. அவங்க போக அந்த ஃபேக்கான சாரசா பிரின்சிபல் கோரோஹாஷி இவங்க கிட்ட வர ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. யார் எந்த ரூம்ல படுக்கலாம் டிசைட் பண்ணுவா. ஹீரோட்டா கூட படுக்க போற ஆகிசுகி சொல்லுவோம். நானே இல்லாத எந்த ரூம்னால எனக்கு ஓகே அப்படின்னு பிரசிடென்ட் சொல்றான். ஆமா, எனக்கு உன் ரூம் வேண்டான்னு சொல்லுவோம். நீ தான் தூங்கும் போது பிள்ளை படுத்தா நான் அடிப்பா அப்படின்னு பிரசிடென்ட் சொல்லுவோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னா தூங்கி இருக்கீங்களான்னு ஹேமஜி கேட்கறா. இந்த ஷீஞ்சி கூட நானா, அதுக்கு வாய்ப்பே இல்ல நானும் செய்ய சொல்றா. நீங்க மிடில் ஸ்கூல்ல ஒன்னா தூங்கி இருக்கீங்களா, சூப்பர் அப்படின்னு ஆகிசுகி சொல்லுவோம். மாஸ்டரோட மைட் நான் தான் அவர் கூட
வச்சுப்பேன் அப்படின்னு ஹேமஜி ஆகி ஜோகியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க, கேர்ள்ஸோ பாய்ஸோ தனித்தனி ரூம்ல தூங்குங்க அப்படின்னு சொல்லி சாரசா வந்து இவங்க ஃபைட்டை பறிச்சு விட்டு போயிருந்தா. இப்போ நம்ம ஹீரோவோ பிரசிடென்ட் கூட போய் தூங்குறான். நைட்ல நம்ம ஹீரோக்கு திடீர்னு மொழிப்பு வரவும், என்ன பிளாங்கெட்லாம் போத்திருக்கு, இந்த பிரசிடென்ட் நல்லா வந்தான் போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ குளிக்கலான்னு குளிச்சுட்டு வரவும் ஒரு சின்ன பொண்ணு கேஃபட்டீரியால பிஸ்கட் எடுக்க ட்ரை பண்றா. நம்ம ஹீரோ போய் எடுத்து கொடுக்குறான். ஜம்ப்லாம் பண்ணக்கூடாது சரியா, இருந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கமும், எனக்கு எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. ஆமா இது ஸ்பெஷல் ஏரியாவாச்சே, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு வா கேட்கவும், நான் அப்படி கேட்கல, இந்த மொத்த இடமும் ஒரு ஸ்பெஷல் இவெண்ட்காக புக் பண்ணிருக்காங்க, நீ ஒரு மிடில் ஸ்கூலர் தானே, எப்படி இங்க வந்த நம்ம ஹீரோ கேட்கறான். நான் இங்க விளையாட வந்தேன், என் சிஸ்டர் லீப்ரா மீடியாக்காக ஒர்க் பண்றா அப்படின்னு அந்த பொண்ணோட ரூம் கார்டு கீயை காட்டவும், ஓ அந்த NTCG வைல்ட் கார்டு கேமா ஆர்சனல் நடக்கிற அதே நேரத்துல அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா கண்ணு ரெட்டா இருக்குன்னு கேட்கவும், இதுல ஒரு தனி ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னு வா சொல்றா. அது பார்க்க கியூட்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா என்னோட அந்த ப்ளூ ஐஸ் அப்படின்னு சொல்லி வா கேட்கவும், அதுவும் அழகா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓஹா நீங்க என் கூட விளையாடுங்களேன் அப்படின்னு வா சொல்லவும், சரி நம்ம ஹீரோவா வா கூட சேர்ந்து விளையாடுறான். மிஸ்டர் நீங்க எல்லாத்துலயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு வா சொல்றா. கவலைப்படாத பொம்மையே, நான் என் பவரை யூஸ் பண்ணி உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு வா சொல்லவும், உனக்கு அந்த பொம்மை வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ப்ளே பண்ணி எடுத்து கொடுக்குறான். வா மிஸ்டர் நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி வா சொல்றா. உனக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிருது. பட் டயர்டாகி இப்போ அப்படியே தூங்கி விழவும், அவ ரூம் கார்டுக்கு நம்ம ஹீரோ காமிச்சதுனால அதோட நம்பர் எங்கன்னு தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்தா ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டு வச்சிருக்கா. ப்ராப்பரான மீலை வா சாப்பிட்றாளா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப எனக்காக நீங்க போய் பஃபேல சாப்பாடு எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு வா கேட்கவும், சரி நம்ம ஹீரோ எடுக்க போறான். இப்போ ஆஸ்ட்ரலோட செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஈஸ்ட் சைடாவே இவங்க போனதுல எதிரி டீம் ஒருத்தவங்களை மீட் பண்றாங்க. நம்ம ஏன் அலையன்ஸ் வச்சுக்கிட கூடாது, நம்ம ரெண்டு டீமும் ஒன்னாயிரலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீம் கமாண்டர் கேட்கறான். அப்ப நானும் சரியா நோட்டீஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஒருத்தனை அட்டாக் பண்றா. நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், எதுக்கு அட்டாக் பண்ணு பிரசிடென்ட் கேட்கவும், எக்ஸ்பிளைன் பண்ண டைம்ல அப்புறம் சொல்றேன் நம்ம ஃபைட் பண்ணுவோம், ஒத்துமையா இருக்கிறதுல வெறுப்போ இல்லைன்னா சண்டை போடுறது தவிர வேற வழி இல்ல அப்படின்னு ஆப்போசிட் டீம் காரங்களும் இவங்களும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரசிடென்ட் அவன் இஷ்டத்துக்கு போய் ஃபைட் பண்ண போயிருந்தான். ஒரு வழியா நம்ம ஹீரோ டீம் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க தான். பட் இருந்தாலும் அலையன்ஸ் வச்சுக்கலாம் பேசிட்டு தானே இருந்தோம், எதுக்கு நீ பாட்டு இஷ்டத்துக்கு ஃபைட் பண்ண அப்படின்னு பிரசிடென்ட் வந்து நானும் சேவை திட்டிட்டு இருக்கான். அந்த அவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருந்தது, அதான் அட்டாக் பண்ணன்னு சொல்லவும், போன வருஷமும் நீ இதே தான் பண்ண, டீமா கோஆர்டினேட்டா அட்டாக் பண்ணாம உன் இஷ்டத்துக்கு செயல்பட்டதுனால தான் போன தடவை தோத்து போனோன்னு சொல்லவும், அப்படின்னா நான் வெளியே போறேன் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேவ் ஓடுறா. சினகரா நான் சொன்னதுல எதுவும் தப்பு இருக்கான்னு பிரசிடென்ட் கேட்கவும், தப்பு இல்லதான், பட் அதை சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு, நீ வேற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க டீமுக்குள்ளேயே ஃபைட் பண்ணா என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ செகண்ட் டே முடியுது, இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டோட்டலா 20 அகாடமி பார்ட்டிசிபேட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் டேவே நிறைய பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்போ செகண்ட் டேல நம்ம ஹீரோ டீமுக்குள்ளேயே ஃபைட் வந்துடுச்சு. இப்படி இருக்கிறவங்கள வச்சுட்டு நம்ம ஹீரோ எப்படி ஜெயிக்க போறான், என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.